ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், இதெல்லாம் குருமா செய்கிறதுக்கு தேவைப்படுதுங்க. இது குருமாவுக்கு அரைக்கணும். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கல்பாசி இது மெயினாக தேவைங்க. அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட தக்காளி குருமா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மசாலா நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க. இது கூட நம்ம இந்த தனியா பவுடர், மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் இதையெல்லாம் இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ரெடியாக. தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லாவே வதக்கினாதான் நம்மளோட தக்காளி குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு பிஞ்ச் போதும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு தகுந்த உப்பு நம்ம மசாலா அரைக்கும் போதே அரைச்சிட்டோம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூட நல்லா வேகட்டுங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்சியில் தானே அரைச்சோம், அந்த தண்ணியும் அதை அரைச்ச உடனே அதையே அலசி அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. தேவைப்படுற அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஏன்னா குருமா, தக்காளி குருமா அப்படிங்கும்போது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம வெங்காயம், தக்காளியில் இந்த மசாலாவெல்லாம் நல்லா இறங்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக வரும். நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு நிமிஷம். சிம்பிளான, டேஸ்டியான, சுலபமான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. குருமா நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு திக்காக இருக்கணுமா தண்ணியாக இருக்கணுமான்னு நம்ம கரெக்டாக பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்க. தக்காளியோட புளிப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் நான் போட்ட தக்காளி விட ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், செமையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.